ஹாய் டியர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷ்னர் பற்றி தான் ஒரு எலாபரேட் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். சின்னடா போன வீடியோவில் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. அதுவும் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ஷூட் பண்ணி முடித்தோம். அதனால் அதே ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதை கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கண்டிஷ்னர் பற்றி நம்ம வீடியோ போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி போட்டிருப்பேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் எதனால யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா. அதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தோன்னா A to Z உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். நீங்களும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாமா இல்லை கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர் நிறைய சேலஞ்சஸ் அண்ட் புதுசாக நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் எல்லோரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தான் பண்ணும் அப்படின்றது நமக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குல்ல. அதுக்கு கொஞ்சம் பேசிக். அண்ட் கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுரும் அண்ட் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா ஹேர் நல்லா ட்ரை ஆகிடும். அண்ட் ட்ரை ஆகிறனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அண்ட் ஓவர் ட்ரைனஸ் ஃபிஸினஸ் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு நம்ம அதை லாக் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ்க்கு அப்புறமா ஒரு நல்ல கண்டிஷ்னர் போட்டு அந்த ஒரு மாய்ஸ்சர் லாக் பண்ணி வைக்கணும். இந்த கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஹேர் ட்ரை ஆகிறதே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாய்ஸ்சரும் இல்லாமல் ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகிடும். இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிஷ்னர் நல்லாவே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஹேரில் ஒரு pH நல்லாவே பேலன்ஸ் பண்ணும். அதனாலே உங்கள் ஹேர் பார்க்க நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் நம்மள நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நல்லாவே. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். கெரட்டின் ஹேர் கண்டிஷ்னர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹேருக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் கொடுக்குற மாதிரி. இதை நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டிஷ்னர் பொறுத்து உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சன்னில் நிறையா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஹேரில் நிறைய சன் படுது அப்படின்னா அப்போலாம் நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீசன் நிறையா இருக்குது. இதனால் மட்டும்தான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷ்னர்ஸ் இருக்குது. தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாஷபிள். நம்ம ஒரு 2 minutes to 5 minutes அதுக்கப்புறமா அந்த கண்டிஷ்னர் வாஷ் பண்ணி எடுத்துடணும். அது வாஷபிள் கண்டிஷ்னர். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா லீவ் இன் கண்டிஷ்னர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஒரு ஹேர் க்ரீம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா லீவ் இன் கண்டிஷ்னர். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டீப் கண்டிஷ்னர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணணும். அதை டீப்பாக நீங்கள் விடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 minutes நீங்கள் அதை உங்களோட ஹேர்லேயே வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கண்டிஷ்னர். இது எதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னா ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் அண்ட் ரொம்ப கேர்லி ஹேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேர் அண்ட் கொஞ்சமாக ஃப்ரிஸினஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் வேவியாக இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு வாஷபிள் கண்டிஷ்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes தான் நீங்கள் அதை விடணும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கண்டிஷ்னர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸினஸ் இருக்குது அண்ட் ரொம்ப ஹேர் கேர்லியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்மூத்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீப் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லீவ் இன் கண்டிஷ்னரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேர்லி ஹேர் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, இல்லை டேமேஜ்டு ஹேராக இருக்குது, இல்லை ஹேர் கலர்லாம் பண்ணி ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லீவ் இன் கண்டிஷ்னர் இல்லை டீப் கண்டிஷ்னர் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஆஃப்டர் ஹேர் வாஷ் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் எடுத்து நீங்கள் உங்களோட ஹேரோட லென்த்தில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். தப்பி தவறி கூட நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் படவே கூடாது. பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறையவே இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹேரோட
இந்த லென்த்தில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒரு கண்டிஷனர். ஸோ நீங்கள் டீப் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 25 to 30 மினிட்ஸ் விடணும். இல்லை வாஷபிள் கண்டிஷனர் அப்படின்னா 2 to 3 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கண்டிஷனருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிடணும். ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர். ரொம்பவே சிம்பிள். அண்ட் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் தண்ணியெல்லாம் ஒழுகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக டவல் வச்சு நல்லாவே பேட் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சமாக வெட்டு இருக்கும் இல்லையா, ஸோ ஈரமாக இருக்கும், ஆனால் தண்ணியெல்லாம் ஒழுகாது. ஸோ அந்த ஒரு நேரத்தில் வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணோம். ஸோ தண்ணி நல்லா சொட்ட சொட்ட இருக்கிறப்பே நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணால் அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிஷனர் வந்துட்டு ஹேரில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா பேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷனர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராசஸ். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பழகிடுச்சுன்னா அகெயின் நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கண்டிஷனர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பிகினிங்கில் வந்துட்டு நானும் இந்த மாதிரி வந்துட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்னோடய பர்சனல் ரிவ்யூ தான் இது. ஸோ இங்கே நான் பிக்சர் போடுறேன். ஸோ நான் வந்துட்டு எம்டி பாக்ஸஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைப்பேன். ஸோ அதில் போய் நான் தேடி பார்த்தேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் நான் பிக்சர் வந்துட்டு போடுறேன். அண்ட் ட்ரெச்சப்போடைய வந்து கெரட்டின் ஹேர் கண்டிஷ்னர் இது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் கண்டிஷ்னர், ஆர்கன் ஆயில் கண்டிஷ்னர்னு இருக்குது. ஸோ இந்த 2 வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங் வந்து கெரட்டின் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெரட்டின் ஹேர் கண்டிஷ்னர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கெரட்டின் ஹேர் கண்டிஷ்னர் வந்துட்டு நீங்கள் தாராளமாக எல்லாருமே சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கெரட்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேரில் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரோட்டீன் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் மாதிரி தான். உங்களுக்கு ஹேரில் அந்த ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு கம்மியாகிறதுனால தான் உங்களுக்கு ஹேரில் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரிஸினஸ், ட்ரைனஸ் அண்ட் ஸ்ப்ளிட்டன்ஸ் இதெல்லாமே வருது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த கெரட்டின் கொடுக்கும்போது ஹேர் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அது கெமிக்கல்லாம் கிடையாது. கெரட்டின் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் ஹேருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணேன். ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கண்டிஷனர், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய ஹேருக்கு வந்துட்டு எப்படி கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா ஃப்ரிஸியாக இருக்காது. பட் ஹேரோட எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேத்துக்கு ஹேர் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரிஸியாக இருக்கும் அண்ட் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே வரும். ஸோ நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஏரியா இருக்குது இல்லையா, ஸோ இங்கே மட்டும் வந்துட்டு கண்டிஷனர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். இங்கேருந்து இங்கே அப்ளை பண்ணுறதை விட இங்கே அப்ளை பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். ஸோ நான் வந்துட்டு இங்கெல்லாம் ஃப்ரிஸியாக இல்லை அப்படின்றனால நான் வந்துட்டு இங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குன்னா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை உங்களுக்கு இங்கெல்லாம் நல்லா இருக்குது, இங்கே மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹேர் வாஷ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேரே பார்க்க நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அண்டு நல்லா இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப லோவாக போயெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் வந்துட்டு ஹேர் கண்டிஷனரில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அண்ட் எந்த கண்டிஷனர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கண்டிஷனர் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பாய்.